அனைவருக்கும் வணக்கம். இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிற வார்த்தையை 2-3 நாளா அடிக்கடி திரும்ப திரும்ப கேள்விப்பட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அதிமுக அதை கேள்விப்பட வச்சுட்டாங்க. அவங்களுடைய தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குறுதியை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. அதுல அவங்க ஆட்சிக்கு வந்தா ஆட்சி அமைச்சா நாங்க மாசம் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல சொன்னாங்க. குலவிளக்கு அப்படிங்கிற திட்டம் மூலமா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப தலைவிகளுக்கு திமுக 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதே குடும்ப தலைவிக்கு அவங்க வந்தா 2000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த 2000 ரூபாயை பத்தி பேசுறத நானே கேள்விப்பட முடிஞ்சது. என்கிட்டயே நிறைய பேர் அந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணாங்க. இத மாதிரி ஒரு விஷயத்த அதிமுக ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த விஷயம் மக்கள் மத்தியில பேசு பொருளா மாறுது அப்படின்னா திமுகவுக்கு எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும். ஏன் அப்படின்னா திமுக ரொம்ப பெரிய விஷயமா பெரிய சாதனையா அவங்க ஆட்சியில நம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1000 ரூபாய ஒரு 1 கோடி பேருக்கு மேல கொடுத்துட்டோம், சோ அவங்க ஓட்டு போட்டாலே நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்காங்க திமுக. சோ இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிற விஷயம் அந்த கனவுல டீசல் ஊத்தி எரிக்கிற மாதிரி இருந்ததுனால திமுகவுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு நிதி நெருக்கடி இருக்கு தெரியுமா, அதெல்லாம் தாண்டி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு கவர்மெண்ட் கஷ்டப்படுறப்போ எப்படி அதிமுக ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்க முடியும்? அவங்க கதை விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் கூட்டம் ஒரு பக்கம் விமர்சனம் அப்படிங்கிறத வச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதிமுக எங்களுடைய திட்டங்களை காப்பி அடிக்குது, நாங்க என்ன இந்த இப்போலாம் செஞ்சோமோ அதை அப்படியே காப்பி அடிச்சு அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அவங்க திரும்ப அறிவிக்கிறாங்க. அதிமுகவுடைய இந்த அறிவிப்புகளை திமுக அமைச்சர்கள் விமர்சனம் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காங்க. நாம இந்த காப்பி அடிக்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருடைய திட்டங்களை யார் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியணும்ல, மக்களுக்கு தெரியணும்ல. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அவர்கள் ஒரு 6 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது. அதுல பல்வேறு திட்டங்கள், அம்மா குடிநீரா இருக்கட்டும், அம்மா உணவகமா இருக்கட்டும், அம்மா சிமெண்டா இருக்கட்டும், இல்ல தாலிக்கு தங்கம் திட்டமா இருக்கட்டும், பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில அதிமுக செயல்படுத்தினாங்க. திமுக வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில திட்டங்களை, சில யூனிக்கான திட்டம் இருக்கும்ல, சோ அந்த திட்டத்தெல்லாம் தொடர்ந்து நடக்க விட்டோம் அப்படின்னா அந்த பேர் நாமளே செஞ்சாலும் அதிமுகவுக்கு தான் போய் சேரும், ஜெயலலிதா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தெல்லாம் மூடு விழா அப்படிங்கறத நடத்தினாங்க. ஆனா சில திட்டம் தடுத்தே நிறுத்த முடியாத திட்டம் அப்படின்னு இருக்கும்ல, அதை தடுத்து நிறுத்தினா மக்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பு வரும் அப்படிங்கிற திட்டம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் இந்த திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டினாங்க. அம்மா சிமெண்ட் இருக்கா, தூக்குடா, வலிமை சிமெண்ட்னு பேரை வைடா, இது அம்மா மருந்தகம்னு இருக்கா, மருத்துவம்னு இருக்கா, மக்கள் மருந்தகம் அப்படின்னு ஸ்டிக்கரை ஒட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் கம்பெனியே வச்சிருக்கலாம் இந்த 4-5 வருஷத்துல திமுக ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு. அந்த அளவுக்கு ஸ்டிக்கரை அதிமுக திட்டங்கள் மேல அப்படியே ஒட்டி ஒட்டி என்னென்ன திட்டங்கள்லாம் அதிமுக செயல்படுத்தினாங்களோ அதை எல்லாம் ஒட்டி ஒரு ஸ்டிக்கர் கம்பெனி மாதிரி நடந்துகிட்டு இப்ப அதிமுக எங்களுடைய திட்டங்களை காப்பி அடிக்கிறாங்க. அதாவது இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன குழப்பத்துல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய திட்டங்களை அதிமுக காப்பி அடிக்கிறாங்க. நிதிநிலை, தமிழ்நாட்டோட நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு, 2000 ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கா எடுத்துப்போம். ஒரு பிளைஓவர் அதிமுக ஆட்சியில ஒரு 90% பணிகள் முடிஞ்சிருந்தது. ஆட்சி மாத்தம் திமுக 2021 வந்துருச்சு அப்படின்னா, வந்ததுல என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 வருஷம் அந்த பாலத்தை, அந்த பிளைஓவர் ஓப்பனே பண்ணாம அதோட பணியை முடிக்காம வச்சிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, உடனடியா வந்த உடனே அந்த பிளைஓவர் ஓபன் பண்ணா அந்த பெருமை, அதோடைய அந்த கிரெடிட் அதிமுகவுக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு 2 வருஷம் டிலே பண்ணி அதுக்கு பேரை ஒட்டிக்கிறது, இவங்களுடைய பேரை ஒட்டிக்கிறது. திராவிட மாடல், பெரியார், இல்ல கலைஞர், கருணாநிதினு ஏதாவது ஒரு கருமத்தை ஒட்டிக்கிறது. சோ இதுதான் இவங்களுடைய வேலையை, ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் திமுக இந்த 5 வருஷத்துல செய்த ஒரு பெரிய சாதனை. இன்னொரு விஷயம், நிதிநிலை தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா இருக்கு, 2000 ரூபாய் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகாவில் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. உங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்களா காங்கிரஸ், அவங்க தான் கர்நாடகாவில் கொடுக்குறாங்க. கர்நாடகாவால கொடுக்க முடியறப்போ தமிழ்நாட்டால கொடுக்க முடியாதா என்ன? ஒரு சிம்பிள் லாஜிக்குங்க. ஒரு ஸ்டேட்ல டாஸ்மாகே இல்ல அப்படின்னா அந்த ஸ்டேட் ரன் ஆகுமா, நல்லா இருக்குமா, இருக்காதா? டாஸ்மாக் இல்ல அப்படின்னா அந்த ஸ்டேட் அழிஞ்சு போயிடுமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்ல, எத்தனையோ மாநிலங்கள் இந்தியாவிலேயே டாஸ்மாக் இல்லாம அவங்களும் சிறப்பா செயல்பட்டு தானே இருக்காங்க. சோ அந்த அடிப்படையில பாக்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த டாஸ்மாக் வருமானம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு பெரிய வருமானம் இருக்குல்ல,
அந்த வருமானத்தை ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாட்டுல டாஸ்மார்க் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கட்சி அந்த வருமானத்தை எடுத்து இத மாதிரி மக்களுக்கு செலவு பண்றது, டாஸ்மார்க் இதை எடுத்து அரசு எதுவும் பண்ணிக்காதுப்பா மக்களுக்கு தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தா கூட இந்த டாஸ்மார்க்ல வரக்கூடிய வருமானம் இருக்குல்ல அதை வச்சு 2000 இல்ல 5000 கூட ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னப்பா வருஷத்துக்கு 55,000 கோடி 60,000 கோடி தான் லாபம் வருது அப்படின்னு திமுக சொல்றாங்களே அப்படின்னா அது வந்து பாதி கூட இருக்காதுங்க. இவங்க கணக்கு காட்டுறது மட்டும்தான் இந்த 55,000 கோடி 60,000 கோடி. இது இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் முறைகேடு விஷயத்துல பேசியிருக்கோம்ல, பாதி வந்து சிஸ்டமேட்டிக்கா இந்த கவர்மெண்ட்டுக்கு நேரா வந்து விக்குது அப்படின்னா பாதி வந்து இல்லீகலா இவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி விக்கிறது தான். நம்ம மொத்தமா பாக்குறோம் அப்படின்னா வருஷத்துக்கு 1,00,000 கோடிக்கு மேல டாஸ்மாக்ல மட்டுமே வருமானம் வருது. அந்த ஒரு வருமானம் நம்ம அரசுக்கு இல்ல, அது வந்து இந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்குனா கூட டாஸ்மாக் இல்லாத மாநிலமா தமிழ்நாட்டை நினைச்சுக்கிட்டு அந்த பணத்தை மக்களுக்காக எடுத்து செலவு பண்ணா கூட மாசம் 5,000 10,000 கூட குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கலாம். பட் திமுகவுக்கு என்ன அப்படின்னா நம்ம 1000 ரூபாய் கொடுக்குறோமே இந்த திட்டத்தை தானே நம்ம பெருசா நம்பிட்டு இருந்தோம், இதை வச்சு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தோமே, இதுல வந்து அதிமுக வந்து நாங்க 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு கேப்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த 2000 ரூபாய்க்கு என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது. அதிமுக அதை செய்ய மாட்டாங்க, அதிமுக மேல ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ என்னென்ன குட்டி கரணங்களை போட முடியுமோ அதை தான் இப்ப திமுக போட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு 2000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்க முயற்சி பண்றது, இன்னொன்னு அது எங்க திட்டங்க, எங்க திட்டத்தை அவங்க காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அனைத்து விஷயங்களையும் செஞ்சிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி அதிமுக அந்த 2000 ரூபாய் அறிவிப்பு வெளியிட்டாங்கல்ல, அது வந்து அவங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காது படம் நம்ம கேட்க முடியுது, நிறைய பேர் இந்த 2000 ரூபாய் விஷயத்தை பத்தி பேசுறாங்க. கண்டிப்பா இந்த 2000 ரூபாய் விஷயத்தை பத்தி அதிமுக அறிவிச்சது சின்னதா உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கறது இப்போ பொலிட்டிக்கல் இந்த களத்துக்குள்ள கொடுத்திருக்கு. பட் அடுத்தடுத்து இன்னும் அறிவிப்புகள் என்னென்ன வெளியிடுறாங்க, திமுக என்ன அறிவிப்புகளை வெளியிடுறாங்க அப்படிங்கறத பொறுத்து அப்பப்போ அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். பட் இப்போ ஒரு கெயின் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து பேசுவோம். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.